முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் அரசு பணியில் இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்காக சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட கலந்தாய்வு இன்றுடன் முடிவடையும் நிலையில் அரசு இளநிலை மருத்துவர்களாக பணியாற்றியவர்களுக்கே பெரும்பாலான இடங்கள் கிடைத்துள்ளதாக மருத்துவ மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு பணியில் இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். 2 நாளா கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அதுல 600 சீட்ல ஒரே ஒருத்தருக்கு தான் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்ல சீட் கிடைச்சிருக்கு. மிச்ச 599 சீட்டும் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கே கொடுத்திருந்தா இது முழுக்க முழுக்க தவறான செயலா இருக்கு. ஏன்னா நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யல. ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கான எக்ஸாமே வைக்கல 2 வருஷமா. இப்பதான் எக்ஸாம் வச்சு கவர்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்டே பண்றாங்க. 2 வருஷமா வேலை செய்யாதது என்னோட தப்பு இல்லை, அவங்களோட தப்பு எக்ஸாம் வைக்காதது. இப்போ நாங்கள் ஏமாற்றம் எங்களுக்கு தேவையா? 50% சர்வீஸ்க்கு 50% நான் சர்வீஸ்க்குன்னு கொடுத்தாங்கன்னா ஒத்துக்கலாம். இது மெரிட்டுங்கிறதே குழி தோண்டி புதைச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு.